நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் இடம்பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. சென்னை மெரினா கடற்கரையில் உழவர் உழைப்பாளர் சிலை அருகே 76வது குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முப்படை தளபதிகள், அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றியதும் வானில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். பின்னர் தமிழே வாழ்க, தாயே வாழ்க என தொடங்கும் பாரதிதாசன் பாடலின் பின்னணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் அசாம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய குழுவினரின் கரகாட்டம், காவடி ஆட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் பேரறிவு சிலை, இளைஞர் நலன் விளையாட்டுத் துறையின் சாதனையை பறைசாற்றும் அலங்கார ஊர்தி மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. விழாவில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.